வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். 59 ஆண்டு கால திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்திற்கு முடிவு. தமிழகத்தில் விஜய் தலைமையில் ஆட்சி அமைக்கிறது தமிழக வெற்றிக் கழகம். இது சாதாரண வெற்றி இல்லை, வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி. விஜயின் தந்தை எஸ். சந்திரசேகர் மகிழ்ச்சி பேட்டி. 108 தொகுதிகளை வசப்படுத்தி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் கட்சியின் தலைவர் விஜய்க்கு திரையுலக பிரபலங்கள் வாழ்த்து. சிறப்பான ஆளுங்கட்சியாக செயல்பட்ட திமுக இனி சிறப்பான எதிர்க்கட்சியாக செயல்படும் மு.க.ஸ்டாலின். எடப்பாடி தொகுதியில் 6வது முறையாக வெற்றி பெற்றார் எடப்பாடி பழனிசாமி. மக்களின் தீர்ப்பையே நாங்கள் தலையாயதாக கருதி ஏற்றுக்கொள்கிறோம். திமுக எம்பி கனிமொழி பேட்டி. அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தின் கீழ் பெரும்பாலான குளம் குட்டைகளுக்கு 5% தண்ணீர் கூட வந்து சேரவில்லை. பெரும்பாலான நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வராததால் விவசாயிகள் கவலை. 70 ஆண்டுகளை நிறைவு செய்தது அமலாக்கத்துறை. 94% குற்றங்கள் நிரூபணம். ரூபாய் 2.36 லட்சம் கோடி சொத்துக்கள் முடக்கம். மகளிர் T20 உலக கோப்பை 2026 தொடர். ஹர்மன்பிரீத் கவுர் கேப்டனாகவும் ஸ்மிருதி மந்தனா துணை கேப்டனாகவும் அறிவிப்பு. மாற்றத்தை விரும்பிய வாக்காளர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தின் மீது பெரும் எதிர்பார்ப்புடன் வாக்களித்துள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில செயலாளர் மு. வீரபாண்டியன் அறிக்கை. தமிழக மக்கள் வழங்கியிருக்கும் தீர்ப்பை அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் தலைவணங்கி ஏற்கிறது. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிக்கை. தாவேகாவுக்கு அதிக இடங்கள் கிடைக்கும் என்ற ஓய்வு பெற்ற IPS அதிகாரி ரவியின் கருத்து கணிப்பு நிஜமானது. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.